வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன பிளாக் பார்க்கணும்னா தறி ஓடுறதை பற்றி பார்க்கலாம். இந்த தறியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு துண்டுக்கு இன்னொரு துண்டுக்கு எப்படி கேப் வரும் அப்படின்னு யோசிப்பீங்க. அதுக்கு தான் அதை பற்றி தான் பார்க்கலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு செயின் மாதிரி இருக்கும், சைக்கிள் செயின் மாதிரி. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறி மாதிரி ஒரு ஆணி போட்டிருப்போம். ஆணி வந்தோடனே என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து இந்த ரக்கத்தில் வந்து பற்ற வச்சுருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட்டாக ஓடும் பாருங்க ஃப்ரண்டில், அதை வச்சுருப்பாங்க. அப்புறம் அது குறி வந்தோடனே நின்று பாருங்க, அதே தானாக இது பிடிச்சோடனே அந்த பிரேக்குங்கிறது அது இந்த வளர்த்தியாக இருக்குது பாருங்கள், அது வந்து பிரேக் வந்து பார்த்திங்கன்னா தானாக நின்றும். நின்றோடனே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பாருங்கள், பிரேக் நின்றும் பாருங்கள், நின்றுச்சிங்களா? நின்னோடனே நம்ம தறியை நேர் பண்ணி விட்டு அந்த குறியை எடுத்து போட்டு அதை கொக்கி மாதிரி இருக்கும், அதை போட்டோன்னா தறி நேர் பண்ணி ஓட்டி விட்டு இந்த ஆட்டை பல்லு சக்கரை இருக்குங்க. இந்த பல்லு சக்கரத்தை நம்ம இழுக்கணும். இழுத்தா என்னாங்கன்னா வரி வரியாக வரும். அதை முடி போடுற இடம் பார்த்துருப்பீங்களா, துண்டு சேரீ அது மாதிரி முடி போடுற இடம், அது அந்த இடம் கேப் பாருங்கள். பார்த்தீங்களா, ஒயிட்டுக்கு முன்னாடி ஒரு கேப் வரும். அந்த கேப்பு தான் ஒரு துண்டுக்கு இன்னொரு துண்டுக்கு இடைப்பட்ட வேலி இடம். இது முடிஞ்சோன்னா அடுத்தது இந்த வெள்ளை குறி ஓடும், பார்டர் மாதிரி இந்த துண்டில். இந்த ரகம் அப்படி தான் ஓட்டுறாங்க. இந்த ரகத்துக்கு இந்த வெள்ளை பார்டர் வந்தோன்னா திரும்ப அதை பிரேக் பக்கம் நிற்கும். இது மாதிரி ஒரு துண்டுக்கு 20 துண்டுக்கு. இந்த செயின் வந்து பார்த்திங்கன்னா அந்த துண்டோட நீளம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா 50, 60 இன்ச்சு, 72 இன்ச்சு, 54 இன்ச்சு அப்படின்ட்டு சென்டிமீட்டர் இருக்கு இல்லைங்க, அந்த சென்டிமீட்டர் நீளம் துண்டு இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த துண்டுக்கு இன்னொரு துண்டுக்கும் இடைப்பட்ட வேலி. ஒவ்வொன்றா காமிக்கிறேங்க தறி எப்படி ஓடுது அப்படின்னு. நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மளோட சப்ஸ்கிரைபர் 100, 150 பேர் இருக்கிறாங்க, 100, 120 பேர் இருக்கிறாங்கன்னா எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும் தறியை பற்றி. ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரியாமல் இருக்கும். வரக்கூடிய சப்ஸ்கிரைபரும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான் பாருங்கள். அடுத்த ரெகுலராக தறி விட்டுட்டு நம்ம அந்த குறி போய் திருப்பி விடணும். இந்த குறி ஒயிட்டாக விடுதுங்க, அதுக்கு வந்து நான் பார்த்து இந்தாண்ட ஒரு டிசைன் மாதிரி இருக்கும், அதை வந்து நம்ம திருப்பி விடணும். அவ்வளோதான். மற்றபடி தறி வைக்கணும், நீட்டாக ஓடணும். இதுதாங்க மக்களே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.